Welcome to all. I am going to tell you the topic is menstruation. Menstruation means அளவியல். அந்த அளவியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப் டைமில் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு போகிறோம், அங்கே பெட்ரோல் போனால் 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுறோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ரியல் லைஃப்பில் வந்து இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் நான் காட்டுறேன். 2 dimension, 3 dimension, 1 dimensionக்கு நான் சொல்கிறேன். ஸோ மென்ஸ்ட்ரேஷன் 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் one dimensional and second one is two dimensional, then third one is 3 dimensional. That's all. இப்போ மென்ஸ்ட்ரேஷனில் நம்ம மோஸ்ட்லி விசிட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 dimension and 3 dimension தான் வந்து இன்வால்வ் கண்டிப்பாக ஆகும். 1 dimension அந்த அளவுக்கு 1 dimension மீன்ஸ் என்னன்னா ஒரு பரிமாணங்கள் மீனிங் ஒரு பரிமாணம் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து 2 பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இது 1 dimension வந்து நமக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ அது வந்து இதில் அதிகமாக பார்க்க வேண்டிய நாட் நெசசரி. செகண்ட் திங்க் பார்த்தீங்க அப்படின்னா 2 dimensional, இதுவும் 3 dimension மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் நான் 2 dimensionக்கு உண்டான ஷேப்ஸ் என்னது, அதில் ஏரியா வால்யூம்னா எப்படி பார்க்குதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம். 2 dimensional பெரிமீட்டர். ஓகே, இப்போ 2 dimensionalஸில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னா சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், தென் ட்ரையாங்கிள், ட்ரெபிசாய்டல், குவாட்ரிலேட்ரல், இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வந்து நமக்கு இந்த 2 dimensional வந்து நமக்கு இன்வால்வ் ஆகிடும். அதில் என்ன 2 dimensional என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா ஏரியா அண்ட் பெரிமீட்டர் மட்டும்தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து என்னோட 2 dimensionல் ஒன் ஆஃப் தி ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்க, திஸ் இஸ் கால் சர்க்கிள் நான் வச்சுக்கிறேன். இப்போ சர்க்கிளுக்கு வந்து என்னால் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த உள்ளே இருக்கிற ஏரியாஸ்லாம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு பேர் ஏரியா. ஸோ πr². இதே வந்து இதுக்கு நான் பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 2πr. சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிமீட்டர் சொல்ல மாட்டோம், சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் தான் நம்ம டோல் பண்ணுவோம். அதர் ஷேப்ஸ்க்கெலாம் வந்து நம்ம பெரிமீட்டர் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஷேப்ஸாக நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஷேப் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 சைட்ஸுமே நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதோட ஏரியா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா a × a = we get a². therefore ஸ்கொயரோட ஏரியா என்ன கிடைக்குன்னா a². தென் நெக்ஸ்ட் பெரிமீட்டர். இப்போ 4 சைட்ஸுமே நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிக்க ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ பெரிமீட்டர் என்னன்னா 4a. தட்ஸ் இட். ஸோ செகண்ட் ஒன் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பேசிக் வேல்யூ கிடைக்கும், தென் இன்னொன்று வந்து ஹைட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் இங்கே பேசிக், ஸோ b × h. தென் பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணால் போதும். ஆல் சைட்ஸ் ab + bc + ca, ab + bc + ca. ஸோ ஆல் சைட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிமீட்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தென் இதிலே ட்ரையாங்கிளே நமக்கு வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், தென் ஐசோலஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நான் டெரைவ் பண்ணி காட்டுறேன். ரைட் ட்ரையாங்கிள்ஸ் மீன்ஸ் செங்கோண முக்கோணம். அந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இப்படி தான் இருக்கும்.
HY மீன்ஸ் ஹைப்போட்டனன்ஸ், கர்ணம் சொல்லுவோம் தமிழில். இதுக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சேம் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதே ஏரியா தான் நமக்கு கிடைக்கும். ஆஃப் பி இன்டூ ஹெச், இதான் வந்து ரைட் ட்ரையாங்கிளுக்கான ஏரியா. தென் பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம், இங்கே இருக்கிற எல்லா சைட்ஸையும் வந்து ஆட் பண்ணால் போதும் நமக்கு பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஹைட் ப்ளஸ் பேசிக் ப்ளஸ் ஹைப்போட்டனன்ஸ், தட்ஸ் இட். இது ரிமெம்பர் பண்ணணும் அவசியம் இல்லை. தட்ஸ் எல்லா சைட்ஸும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிமீட்டர் வேல்யூ கிடச்சிரும். தென் ஃபோர்த் ஒன் ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள், ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சமபக்க முக்கோணம். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் வேல்யூஸ். இதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு √3 / 4 × a². தென் பெரிமீட்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதோட வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா, இது அப்படியே இந்த எத்தனை சைட்ஸ் இருக்குது, 3 சைட்ஸ் இருக்குது. ஸோ 3 × a, 3 × a, இதான் வந்து பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான வேல்யூ. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு அடுத்தது என்னென்னா ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ஐசோலஸ் ட்ரையாங்கிள் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இரு சமபக்க முக்கோணம். தேர் ஆர் எனி 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், 2 சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். தேர்ட் சைடு வந்து நமக்கு அன்ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கான ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா h × √a² - h². இதுக்கு பெரிமீட்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2a × √a² - h². 2a னா 2 சைட்ஸ் நான் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிக்கேன். ஸோ 2a, அதனால 2a போட்டேன். இங்கே இருக்கிற வேல்யூவை நான் அப்படியே எடுத்து இங்கே போட்டேன். இதுதான் வந்து பெரிமீட்டர். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஸ்கேலன் ட்ரையாங்கிள் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா அசமபக்க முக்கோணம், அதாவது எந்த சைட்ஸுமே வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்காது. த்ரீ சைட்ஸ் ஆர் அன்ஈக்குவல். இது நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ABC, அதாவது 3 சைட்ஸ் ஆர் அன்ஈக்குவல். ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா S × S - A × S - B × S - C. இதான் வந்து ஸ்கேலன் ட்ரையாங்கிளுக்கான ஏரியா. இதில் பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 2S, தட் இஸ் இல்லை எஸ்ஸோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா S × A + B + C / 2. அதாவது எஸ்ஸோட வேல்யூ நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன். ஸோ 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு பெரிமீட்டர் A + B + C. ஈஸிலி வந்து நம்ம இதை மட்டும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ A + 3 சைட்ஸ் ஆட் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து ஐசோலஸ் ஸ்கேலன் ட்ரையாங்கிளுக்கான பெரிமீட்டர் வேல்யூ கிடச்சிடும். இதான் வந்து சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்கிள் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். L × B. இதோட ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் 2 சைட்ஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணும். ஸோ L × B பண்ணால் இதான் வந்து ரெக்டாங்கிளுக்கான ஏரியா. தென் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே L இருக்கிற மாதிரி சேம் L நமக்கு இங்கேயும் இருக்கும். ஸோ இங்கேயும் பிரெத் இருக்கும். அப்போ இது டோட்டலாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணப்போ, அதாவது பெரிமீட்டர் மீன்ஸ் சுற்றளவு 2 L இருக்குது. ஸோ 2 பிரெத் இருக்குது. அதனால் 2L 2 பிரெத். அப்போ 2 × L + B. இப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் அடுத்தது ரெக்டாங்குலர் பார்ட். ரெக்டாங்குலர் பார்ட் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். வெளியில் கேபிட்டல் L, உள்ளார ஸ்மால் l, தென் கேபிட்டல் B, ஸ்மால் b. பெரிய ரெக்டாங்குலருக்கு உண்டான லென்த் வந்து கேபிட்டல் HL, தென் கேபிட்டல் B வச்சுக்கிறேன். உள்ள சின்னதாக இருக்கிற ரெக்டாங்கிளுக்கு உண்டான லென்த்து வந்து ஸ்மால் l, ஸ்மால் பின்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஏரியா ஆஃப், இப்படியே சொல்கிறேன்,
ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள். அப்போ இதுக்குன்னா லென்த் அண்ட் பிரெத் பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி. ஸோ கேபிட்டல் எல் பி மைனஸ் இன்னர் ரெக்டாங்கிள் ஏரியா. இப்போ உள்ளே இருக்கிற சின்ன ரெக்டாங்கிளுக்கு வந்து ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி. ஸோ ஸ்மால் எல் ஸ்மால் பி. சப்போஸ் இங்கே வந்து 3 4 இன்ச் அப்படின்னா 3 4s are 12 கிடைக்கும். இங்கே 2 6 இன்ச் அப்படின்னா 2 4 இன்ச்னா 2 4s are 8. அப்போ வந்து 12 minus 8 கிடச்சி அப்படின்னா நமக்கு வந்து 4 வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது 9th one குவாட்ரேட்டில். குவாட்ரேட்டில் மீன்ஸ் நாற்கரம். இதோட ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஜஸ்ட் அப்படி நம்மளோட ரெக்டாங்கிள் வந்து நான் அப்படியே மைண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை இது இருக்குன்னா H1 H2ன்ட்டு 2 இருக்குது. த டயக்னல் இங்கே இருக்குது. ஸோ 2 ஆங்கிள்ஸ் 1 டயக்னல் இருக்குது. அப்படியே இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப் இன்டூ எத்தனை டயக்னல், ஒரு டயக்னல். ஸோ டி வச்சுக்கிறேன். அடுத்தது இங்கே உள்ளே இருக்கிற 2 H1 + H2வை ஆட் பண்ணிக்கிறேன். H1 + H2. இதான் வந்து குவாட்ரேட்டரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கலாம். ஆஃப் பி இன்ட்டு ஹெச். நம்ம ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, ஆஃப் பி ஹெச். ஸோ ஆஃப் போட்டுக்கிறேன். பிரெத்துக்கு பதிலாக டி இருக்குது. தென் ஹெச்சுக்கு பதிலாக 2 H1 H2ன்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதோட பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆல் சைட்ஸுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பெரிமீட்டர் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. நெக்ஸ்ட் ஒன் parallelogram. parallelogramனா இணைகரம் அர்த்தம். அதோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிலேயே அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டாக சாச்சோம் அப்படின்னா அதான் கிடைக்கிறது இணைகரம். இங்கே ஹைட் இருக்கும். இதை வந்து 2 வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி இங்கே எல் இன்ட்டு பியா. எல் இன்ட்டு பின்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ இங்கே வரும்போது பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னு வச்சுக்குவேன். ஸோ பி இன்ட்டு ஹெச். இதை வந்து அப்படியே இந்த ரெக்டாங்கிளோட கம்பேர் பண்ணி நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஃபாலோ பண்ணும்போது சேம் அங்கே என்ன ஃபாலோ பண்ணணும் அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணி. இங்கே என்ன இருக்குன்னா 2 × L + B இருக்குது. அப்படியே எடுத்துக்கிறேன். 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, எல்க்கு பதிலாக இங்கே பிரெத் இருக்குது. ஸோ பிரெத்து ப்ளஸ் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு இருக்குது. ஸோ ஏ போட்டுக்கிறேன். அவ்வளோதான். 2 × B + A. அதர்வைஸ் A + B கூட நம்ம போட்டுக்கலாம். இது parallelogram. நெக்ஸ்ட் ஒன் ட்ரெபீசியம். ட்ரெபீசியம் மீன்ஸ் சரிவகம். இது வந்து எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு வேல்யூ இருக்கும், இங்கே ஒரு வேல்யூ இருக்கும். சேம் ட்ரெபீசியத்துக்கும் பார்த்துக்கலாம். இதுவும் சேம் முன்ன ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் போட போகிறேன். ஸோ ஆஃப் இங்கே ஹெச் இருக்குது. ஸோ ஹெச் போட்டுக்கிறேன். இது 2 வேல்யூத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். A + B. அதாவது ட்ரையாங்கிள் ஃபார்மில் நான் மைண்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப் பி இன்ட்டு ஹெச். இந்த மேலே இருக்கிற பேசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஹைட்டை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ட்ரெபீசியம் கிடச்சிரும். அதோட பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் அடிஷன். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. தட்ஸ் இட். தென் ரோம்பஸ். ரோம்பஸ் வெரி வெரி சிம்பிள். இந்த ஸ்கொயர் ஏ அப்படியே நம்ம கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைமென்ஷன் ஷேப்பில் கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து ரோம்பஸ் சொல்லுவோம். ரோம்பஸ் மீன்ஸ் சாய் சதுரம். இப்படி இந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாய் சதுரம். இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டைமென்ஷன் ஷேப்பில் இருக்கும். இதில் 2 டயக்னல்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து D1, இன்னொன்று D2. பட் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைட்ஸுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும்.
இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஃப் d1 into d2 தென் பெரிமீட்டர் சேம் அதே தான். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் மாதிரி நான் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னது 4a. அதே 4a தான் இங்கே கிடைக்கும். 4a ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 4a நான் போட்டேன். நெக்ஸ்ட் இஸ் சர்க்கிள். சர்க்கிளில் சென்டர் ஆஃப் தி போர்ஷன் வந்து நம்ம ஆரிஜின் சொல்லுவோம். இங்கேருந்து ஒரு ரேடியஸ் வரைகிறேன் ஆர் இது வந்து கேபிட்டல் ஏ வச்சுக்கிறேன். ஸோ சர்க்கிளுக்கு நான் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். இது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சதுதான். இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது அப்படின்னா 2πr. ஏன்னா இது ஓவராலாக நான் சுற்றி இதுக்கு வந்து சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ 2πr. தென் இதுலேயே சர்க்குலர் பாத் பார்க்க போகிறோம். சர்க்குலர் பாத் இப்போ இந்த ஆரிஜின்லேருந்து இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஆர். இதே ஆரிஜின்லேருந்து இந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேபிட்டல் ஆர். சேம் அப்படியே இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். பை ஆர் ஸ்கொயர் பார்க்கும்போது பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பை இன்டூ இது பார்க்கறதுக்கு எப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ ஏ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். செமி சர்க்கிள்னால் இந்த சர்க்கிள்லே அப்படியே ஆஃப் வரும் அரைவட்டம். அப்போ பைஆர் ஸ்கொயர்னா ஹோல் சர்க்கிள்க்கு உண்டான ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. எனக்கு என்ன வேணும்னா செமி சர்க்கிள், அதாவது அரை வட்டத்துக்கு மட்டும் நான் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ இதில் பாதி, அதனால் இது டிவைடட் பை நான் 2 போட போகிறேன். பைஆர் ஸ்கொயர் டிவைடட் 2. தட்ஸ் இட். அதே மாதிரி இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இதே மாதிரி இதையே யூஸ் பண்ணி நான் அப்படியே அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். பை ப்ளஸ் 2 இன்டூ ஸ்மால் ஆர். இது எப்படி நான் ஈஸியாக வேல்யூ வச்சுக்கிறது அப்படின்னா பைனா 180. இப்போ ஹோல் சர்க்கிள் வேல்யூ எவ்வளவு 360 டிகிரி. அதில் ஆஃப் எவ்வளவு 180. ஸோ 180 அதில் ரேடியஸ். ஸோ அந்த ரேடியஸ் நான் இங்கே போட்டேன். பை இன்டூ ஆர் ப்ளஸ் 2r பார்த்தா அப்படின்னா ஃபுல் ரேடியஸ் எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு விட்டம், அதாவது டயாமீட்டர். ஸோ 2r அது மாதிரி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஆர்க். ஆர்க் மீன்ஸ் கால்வட்டம். இப்போ இந்த ஹோல் வட்டத்தில் இது வந்து முழு வட்டம். இந்த ஹோல் சர்க்கிளில் நான் வந்து கால் வட்டத்துக்கு, அதாவது இந்த ஏரியாவுக்கு மட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ கால் வட்டம் போகும்போது இதில் பாதி தான் வரும். இதில் இந்த டாப்பில் இந்த பாதி வரும். ஸோ பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. இதில் பாதி பார்க்கும்போது இது வந்துச்சு செமி சர்க்கிளில் ஆஃப் பார்க்கும்போது ஸோ ஆர்க் வருது, கால் வட்டம் வருது. இதில் பாதினா பை ஆர் ஸ்கொயர் பை 4 கிடைக்கும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைனா என்ன சொல்லிக்கலாம் 180 டிகிரி. அப்போ 180 டிகிரினா காலுக்கு வரும்போது எவ்வளோ வரும்னா 90 டிகிரி தான் வரும். ஸோ அப்போ வந்து பை டிவைடட் பை 2 ப்ளஸ் 2 இன்டூ ஆர். இப்போ 3 டைமென்ஷனுக்கு உண்டான ஷேப்ஸ்க்கான அதில் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு, தென் வால்யூம், கன அளவு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலாஸில் எப்படி ஈஸியாக நம்ம மைண்டில் நம்ம மெமரி பண்ணிக்கலாம், அதாவது எதுவுமே மக்கப் பண்ணாமல் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சிஎஸ்ஏ மீன்ஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு. TSA மீன்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு.
3 டைமென்ஷனில் கியூபாய்ட் பார்க்க போகிறோம். ஸோ கியூபாய்ட்னா கன செவ்வகம். அந்த ஷேப் நமக்கு இப்படி தான் இருக்கும். இதில் லென்த், பிரெத், தென் இங்கே இந்த ஏரியாவில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹைட் கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணி சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வால்யூம் நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டிஎஸ்ஏ நான் சொல்கிறேன். அங்கே என்ன பார்த்தோன்னா அதுதான் 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா ஹெச் இருக்குது. ஸோ 2h இன்ட்டு எல் ப்ளஸ் பி. அவ்வளோதான். இங்கே ஹைட் ஒன்று எக்ஸ்ட்ரா அந்த ரெக்டாங்கிள் இருக்கிற மாதிரி தான். அங்கே என்னென்னா பெரிமீட்டரில் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி நம்ம போடுவோம். பெரிமீட்டர் பார்க்கும்போது 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பின்ட்டு நம்ம ரெக்டாங்கிள் நம்ம பார்ப்போம். அந்த ரெக்டாங்கிளில் நமக்கு அனசெவ்வகமாக வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா என்ன வருது அப்படின்னா ஹைட் மட்டும் வருது. ஸோ ஹைட்டை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து டிஎஸ்ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நமக்கு என்னென்ன இருக்குது? லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. இதை அப்படியே நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ லென்த், பிரெத்து எல்பிஹெச். இப்போ அப்படியே ஒவ்வொன்றா நான் பேர் பண்ண போகிறேன். எல் இன்ட்டு பி. ஸோ 2 இன்ட்டு இந்த 2வை நான் அப்படியே இங்கே போட்டுக்கிறேன். எல் இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச் ப்ளஸ் எல் இன்ட்டு ஹெச். இதுதான் வந்து டிஎஸ்ஏ. தென் லாஸ்ட் ஒன் வால்யூம். வால்யூம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா நமக்கு என்ன பார்த்துருக்கோம்? எல்பிஹெச் இருக்கு இல்லையா? இந்த 3 டேர்ம்ஸையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வால்யூம் கிடச்சிரும். அதாவது இந்த 3 டேர்ம் அப்படியே வரும். எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இதுதான் வந்து கியூபாய்க்கான வால்யூம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கியூப். இதுதான் வந்து கியூப். ஸோ கியூப்கான சிஎஸ்ஏ பார்த்தோம் அப்படின்னா 4a². இதுக்கான டிஎஸ்ஏ பார்த்தா அப்படின்னா இதோட 4ஓட 2வை ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 கிடைக்கும். ஸோ 6a². தென் வால்யூம். வால்யூம்னாவே நமக்கு என்ன வரும்னா கியூபில் தான் வரும். இந்த ஏவோட இன்னொரு ஏவை மல்டிப்ளை பண்ணால் ஏ கியூப். அவ்வளோதான். தென் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னா நேர்வட்ட உருளை. அது இந்த ஷேப்பில் தான் இருக்கும் நமக்கு. இது வந்து ரேடியஸ், இது வந்து ஹைட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு இங்கே சர்க்கிள் இருக்குது. ஸோ சர்க்கிளுக்கு வந்து 2πr, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சர்க்கிள், அதனால் 2πr நான் போட்டேன். இங்கே ஹெச் இருக்குது. இல்லை சிலிண்டருக்கு நமக்கு ஹைட் இருக்கும். ஸோ ஹெச் போட்டுக்கிறேன். 2πr இன்ட்டு ஹெச். நெக்ஸ்ட் டிஎஸ்ஆர். டிஎஸ்ஏ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சரி, இங்கே இருக்கிறத நான் அப்படியே அங்கே யூஸ் பண்ணுறேன். 2πr இன்ட்டு இந்த ஹெச்சோட இன்னொரு ஆர் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இங்கே எத்தனை ரேடியஸ் இருக்குது? 2 ரேடியஸ் இருக்குது. வலைப்பரப்புன்னு நான் பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஏரியா தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். டிஎஸ்ஏ மொத்த புறப்பரப்பு பார்க்கும்போது இந்த ஹோல் ஏரியா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ எத்தனை ஆரம் இருக்குது அப்படின்னா 2 ரேடியஸ் இருக்குது. இங்கே ஒரு ரேடியஸ், இங்கே ஒரு ரேடியஸ். ஸோ 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர். தென் வால்யூம். வால்யூம் உங்களுக்கு ஆல்ரெடி ஈஸியாக தெரிஞ்சது தான். அப்படியே என்ன பண்ணுவோம்? πr²h. πr²h. இது நீங்கள் அடிக்கடி பார்த்தது. ஸோ இது ஷார்ட்கட் தேவையில்லை. πr²h. அவ்வளோதான். சிலிண்டருக்கு அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோயிங்காக இருக்கும். அதை வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபார் லைக் அஸ் பைப்புன்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்போ பைப் எடுத்துகிட்டு அப்படின்னா வெளியில் அவுட்டர் ரேடியஸ் ஒன்று இருக்கும், இன்னர் ரேடியஸ் வந்து ஒன்று இருக்கும். ஸோ இதே சும்மா ஜஸ்ட் பைப் மாதிரி வச்சுக்கோ. இது எப்படி பின்பக்க போகுதுன்னா உள்ளார இருக்கிற சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், வெளியில் இருக்கிற சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ வந்து 2 ரேடியஸ் ஆர் இன்வால்வ்டு. இப்போ 2π இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச். தட்ஸ் இட். தென் அடுத்து டிஎஸ்ஏ. மொத்த புறப்பரப்பு பார்க்கும்போது சேம் அப்படியே சிலிண்டருக்கு என்ன டிஎஸ்ஏவோ அதே டிஎஸ்ஏ தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். 2π இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், அவுட்டர் ரேடியஸ் ப்ளஸ் இன்னர் ரேடியஸ். தென் ஹெச். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரேடியஸ் வந்து இன்னர் ரேடியஸை சப்ராக்ட் பண்ணுவோம், அதை இங்கே போட்டிருக்கோம். தென் நெக்ஸ்ட் π இன்ட்டு r² இப்போலாம் கேபிட்டல் r² மைனஸ் ஸ்மால் r² இன்ட்டு ஹெச். இது வந்து பார்த்தீங்கன்னா hollow cylinder. Then next one circular cone. Next பார்க்க போகிறது right circular cone. நேர்வட்ட கூம்பு. இதில் 3
வேரியஸ் வந்து நமக்கு இன்வால்வ் ஆகும். ஒன்று ஹைட், இன்னொன்று ரேடியஸ், இன்னொன்று வந்து ஸ்லாண்ட் ஹைட் வந்து இன்வால்வ் ஆகும். இதுக்கு சிஎஸ்ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பை ஆர் இன்டூ எல், இதான் வந்து சிஎஸ்ஏ. தென் டிஎஸ்ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தா அப்படின்னா இங்கே இருக்கிறது அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை ஆர் இன்டூ எல் ப்ளஸ் ஆர், அப்படியே இந்த ஆரோட இதை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஓவராக பார்க்கும்போது பை ஆர் போட்டாச்சு, எல் ப்ளஸ் ஆர் நான் போட்டேன். வால்யூம் பார்க்க போகிறேன். ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த ஃபார்முலாஸை நீங்கள் எதோட கம்பேர் பண்ணி ஈஸியாக மெமரி பண்ணலாம் அப்படின்னா சிலிண்டரோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இந்த கூம்பில் சப்போஸ் இந்த கூம்பில் நான் கொஞ்சோண்டு வாட்டர் எடுத்துக்கிறேன், அந்த வாட்டர் நான் சிலிண்டரில் ஃபில் பண்ணேன் அப்படின்னா இதோட 3 மடங்கு தண்ணி தான் அந்த சிலிண்டரில் நமக்கு ஃபில் ஆகும். அதனால் 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இதே வேல்யூ தான் நமக்கு அங்கே வந்திருக்கும் சிலிண்டரில். அங்கே சிலிண்டருக்கு வால்யூம் என்ன இருக்குன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு நமக்கு வந்திருக்கும். அதனால தான் சிலிண்டரையும் இதையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். சேம் அங்கேயும் டிஎஸ் என்ன இருக்கும் 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் வந்திருக்கும். இங்கே ஹெச்சுக்கு பிள்ளை என்ன இருக்குன்னா எல் இருக்குது, ஸோ எல் ப்ளஸ் ஆர் நான் போட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த கோணியை நான் கொஞ்சம் மேலே கட் பண்ணிட்டேன், இந்த பாட்டை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஷேப்க்கு மீனிங் என்னது அப்படின்னா ஃப்ரஸ்டம், அதாவது கூம்பின் இடைக்கண்டம். ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன், கோனோட மேல் டாப் கொஞ்சோண்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஷேப்க்கு என்னதுன்னா அதான் ஃப்ரஸ்டம், அதாவது கூம்பின் இடைக்கண்டம். அது எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர், தென் ஹெச் இன்டூ எல். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஃப் அனுப்புகிறோம். இதே இது அப்படியே நான் இங்கே அப்படியே கம்பேர் பண்ணி நான் பார்க்க போகிறேன். பை எல் இன்டூ இங்கே ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே 2 ரேடியஸ் இருக்குது. அதே மாதிரி டிஎஸ்ஏ நான் பார்க்க போகிறேன். இப்போ டிஎஸ்ஏ வரும்போது இங்கே என்ன பண்ண போனால் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டேன். பை ஆர் எல்லா, அப்போ பை ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ எல், இது முடிஞ்சிச்சு. தென் நடுவில் என்ன இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது, ஸோ நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். பை ஆர் இன்டூ ஆர்னா பை ஆர் ஸ்கொயர் வரும். அப்போ நமக்கு எத்தனை ரேடியஸ் இருக்குங்க? 2 ரேடியஸ் இருக்குது. ஸோ பை ஆர் ஸ்கொயர்னா 2 பை ஆர் ஸ்கொயர் நம்ம போட்டாகணும். பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் போட்டாகணும். பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதான் வந்து ஃப்ரஸ்டமோட டிஎஸ்ஏக்கான சிம்பிள் வே ஆஃப் ஃபார்முலா. தென் நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா வால்யூம். சேம் இங்கே என்ன இருக்கோ அப்படியே அங்கே போட போகிறேன். 1/3 பை ஹெச் இன்டூ இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். வேணா அதை ரஃப் பண்ணிட்டு இன்னொரு எழுதி காட்டுறேன். வால்யூம் 1/3 பை ஹெச், இந்த ஆர் ஸ்கொயர் இப்போலாம் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். இதான் வந்து ஃப்ரஸ்டம்க்கு உண்டான வால்யூம் இசிவி. தென் லாஸ்ட் ஃப்ரஸ்டம். நெக்ஸ்டாக இருக்குது ஸ்பியர் பார்க்க போகிறோம். ஸ்பியர் ஸ்பியரை நம்ம ஈஸியாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ பால்லே நிறையா இருக்குது. பிளாஸ்டிக் பாலும் இருக்கும், ரப்பர் பாலும் இருக்கும். ரப்பர் பாலை கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளாரே ரப்பர் தான் இருக்கும். ஸோ அங்கே எதுவுமே ஏர் ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ ஹோல் ரப்பர் பாலை நம்ம சும்மா ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பியர் தான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதுக்கான சிஎஸ்ஏ பார்த்தா அப்படின்னா 4πr ஸ்கொயர். 4πr ஸ்கொயர். அதுக்குண்டான மொத்த புறப்பரப்பு நம்ம இங்கே இருக்க என்ன இருக்கோ அதுதான் அங்கேயும் வரும். 4πr ஸ்கொயர். தென் அடுத்தது வால்யூம். வால்யூம் வரும்போது இந்த ஆர் ஸ்கொயர் எப்படின்னா ஆர் கியூபா, ஏன்னா வால்யூம்னாவே கன அளவு. ஸோ கியூபிக்கில் தான் நம்ம டினோட் பண்ணுவோம். அப்போ 4/3 பை ஆர் கியூப். தென் ஸ்பியரையே நம்ம ஆஃபாக கட் பண்ணோன்னா அதுக்கு வர்றதுக்கு பேர் என்ன? ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர். இந்த ஸ்பியரையே நான் ஆஃபாக கட் பண்ணுறேன். ஆஃபாக கட் பண்ணால் கிடைக்கிறது பேர் தான் இதான் ஹெமிஸ்பியர். அப்போ இதில் பாதிங்கமோ 4ல் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். ஸோ 2πr ஸ்கொயர்
இதோட நான் ஒன்று ஆட் பண்ணுறேன், 2ஓட ஒன்று ஆட் பண்ணால் 3 கிடைக்கும். ஸோ 3 பை ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2 டிவைட் பை 3 போட்டுக்க போகிறேன். 2 டிவைட் பை 3 பை ஆர் கியூப். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஹெமிஸ்பியர் எடுத்து இல்லையா, இதே வந்து நான் ஹாலோ லெவலில் நான் பார்க்க போகிறேன். அதாவது உள்ளீடற்ற அரைக்கோளத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஹாலோ ஹெமிஸ்பியர்னால் இதில் வந்து ஏர் ஃப்ளோயிங் கண்டிப்பாக இருக்கும், இல்லை ஏர் ஃப்ளோயிங் இருக்கும். ஸோ இதோட இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹாலோ ஹெமிஸ்பியர் இன்னொரு இது உள்ளார இன்னொரு கோட்டிங் வரும். அப்போ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர். சரி இதே இதை நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 பை இன்னைக்கு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பண்ணால் 2 ரேடியஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ 2 பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். தென் அதே மாதிரி டிஎஸ்சிக்கு இதே தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 3 பை ஆர் ஸ்கொயருக்கு இந்த பை நான் அப்படியே வெளியே எடுத்துருக்கேன். ஸோ பை இன்டூ 3, இங்கே கேபிட்டல் ஆர் இருக்குது. ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்படியே ப்ரீவியஸாக இருக்கிற ஃபார்முலா ஃபாலோ பண்ணி தான் ஹாலோ ஹெமிஸ்பியர் வருது. தென் வால்யூம் பார்க்கலாம். வால்யூம்க்கு அதே மாதிரி தான் வரும். 2 டிவைட் பை 3 பை capital R cube minus small r cube. Thank you all.